வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கத்தியால என்ன குத்தி கொன்னிடு. அத்தை, என்னத்த சொல்றீங்க? தைரியமா குத்தமா, எனக்கு வலிக்காது. என்ன அதை விட உன் வார்த்தையால என்ன குத்தி கிழிச்சு காயப்படுத்திட்ட. உன் சந்தேகத்தால இன்னைக்கு நீ என்ன கொன்னிட்ட தேவி. அத்தை, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல நான் உன்னை வெறுத்தது உண்மைதான் தேவி. blood is thicker than waterன்னு சொல்லுவாங்க. புள்ள பாசத்தை விட பேர புள்ள பாசம் பெருசுமா. இப்ப நான் உன்னை வெறுக்கல. நீ என் மருமக இல்ல, என் மக. உன்கிட்ட போய் நான் ஏன் நடிக்கணும்? இல்லத்த, சில பேர் அப்படியெல்லாம் சொல்றாங்க அத்தை. அவங்க மனசுல அழுக்கு இருக்கு, சாக்கடை இருக்கு. புனிதமான கங்கையில சாக்கடை கலந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நீ நம்ப கூடாது தேவி. நான் நம்பலத்த. நான் உங்களை தவிர யாரையுமே நம்ப மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஒரு சின்ன சந்தேகத்துல அப்படி கேட்டுட்டேன். இனிமே அப்படி கேட்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. நல்ல வேளை மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காம நேரடியா பட்டுன்னு கேட்டுட்டியே. இதுல இருந்தே நீ எவ்வளவு கள்ளங்கபடம் இல்லாதவ அப்படின்னு தெரியுது. சரிம்மா, குட் நைட். காலையில பாக்கலாம். இல்லத்த, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. தூக்கம் வரும்போது தூங்கு. குட் நைட் அத்தை. குட் நைட்மா. நீ படுத்துக்கோ. வரட்டுமா? கருமம் பிடிச்சவ எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. நீங்க என்ன அடிக்கிறீங்களா அத்தை அப்படின்னு வந்து கேக்குறான். ஆமாண்டி, நான் நடிக்கிறேன். கத்தி எடுத்து அப்படியே சொருகலான்னு கடுப்பு வருது. மவள, உன் அப்பா அம்மா மட்டும் என் கையில சிக்கட்டும்டி. மலைப்பாம்பு ஆட்டுக்குட்டிய நொறுக்கிற மாதிரி உன் உடம்பு எலும்பு அப்படியே நொறுக்கிடுறேன். இவ கிட்டெல்லாம் நான் நடிச்சு இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். அவ தொட்ட கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவணும் முதல்ல. வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு சொல்ற இந்த வாய மவுத் வாஷ் வச்சுதான் கொப்பளிக்கணும். வல்லாம் சி. கால் வலிக்குதே, வீக்கமா வேற இருக்கு. இந்த வீக்கத்துக்கு யார்கிட்ட மருந்து கேக்குறது? அத்தை கிட்ட கேட்கலாமா, இல்ல அம்மாக்கு கால் பண்ணி கேட்கலாமா? நீ ரூமுக்கு நொண்டி நொண்டி நடந்து வந்தப்பயே நான் பார்த்தேன். கால் வீக்கமா இருந்துச்சு. இதுக்காக வேற யார்கிட்டயும் போன் பண்ணி மருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சூட்டு எண்ணெய்க்கு வலியும் கேக்கும், வீக்கமும் குறையும். காலையில சரியாயிடும். தேங்க்ஸ் டி. உனக்கு அடிபட்டா வலிச்சா மத்தவங்களுக்கு கண்ணுல தண்ணி தான் வரும். ஆனா தங்கச்சி எனக்கு ரத்தமே வரும். நேத்து நீ இந்த ரூம் வாசல்ல மயங்கி விழுந்து கிடந்ததை பார்த்து எனக்கு பாதி உசிரே போயிடுச்சு.
தேங்க்ஸ் சத்யா. தேங்க்ஸ்னு உன் தேங்க்ஸ் யாருக்கு வேணும்? இது என் கடமை. உன் கால் வீக்கத்தை பார்த்துட்டு நானே வைத்தியம் பண்றேன். உனக்கும் உன் குழந்தைக்கும் வலிக்குமேனு செய்யறேன். உன் தேங்க்ஸ்க்காக நான் இதை செய்யல. நேத்து என்ன காப்பாத்தினதுக்கு. ஆனாலும் உனக்கு அப்ப கூட அத்தை தானே பெருசா போயிட்டாங்க. அவங்க வந்து ஐயோ மருமகளே அப்படின்னு பதறி நடிச்சதும் நீ அப்படியே ஐஸ் கட்டியா உருகி போன. இந்த கன்றாவியான காட்சியை என்னோட கண்ணால கிச்சன்ல இருந்து பாத்துட்டு இருந்தேன். அவங்க ஒன்னும் நடிக்கல. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. ஓ அப்படியா? என் கடமை முடிஞ்சிருச்சு. சத்யா, ஏ என்ன பாருடி. அவங்க நடிக்கல. என்கிட்ட நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு டைரக்டா நான் உங்களை கேட்டேன். இல்லன்னா அவங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்கடி. அடேங்கப்பா, செல்வநாயகியும் அவங்க சத்தியமும். சத்தியத்துக்கு வாய் இருந்தா அது அழுதுருக்குமா? ஏ சொல்றத முழுசா கேளு கொஞ்சம். நீ இப்படி என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன கத்தி எடுத்து கொன்னுடுன்னு நிஜமாவே அங்க இருக்கிற கத்தி எடுத்து என் கையில கொடுத்தாங்கடி. அக்கா, அது எல்லாமே நடிப்புன்னு இன்னும் உனக்கு புரியலையா? அவங்க உன்னை வயித்துல புள்ளையோட துரத்தி கொல்ல பார்த்தவங்க. ஏ அதெல்லாம் நானே மறந்துட்டேன்டி. எனக்கு அவங்க என் கைய புடிச்சு என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டது மட்டும்தான் இப்ப எனக்கு ஞாபகத்துல இருக்கு. எனக்கு அவங்க உன்கிட்ட இருந்து அபிமாமாவை பிரிச்சு ஃபாரின்க்கு அனுப்பிட்டு ரவுடிங்களை வச்சு தாலி கட்டுறதுக்காக முயற்சி பண்ணாங்க பாத்தியா? அதுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சத்யா. இப்ப அவங்க மாறிட்டாங்க. அவங்க உண்மையா நடிக்கலடி. ஷூ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா நம்ம ஊர்ல ஜோசியரை பார்த்து ஜாதகம் கொடுத்து விசாரிச்ச போது அந்த ஜோசியர் சில பரிகாரம் தான் செய்ய சொல்லிருக்காரு. யாரு உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னு தீர்மானமா சொல்லிருக்காரு. அப்பாவே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அதனாலதான் நான் சொல்றேன், செல்வநாயகி பார்த்த ஜோசியரும் அந்த ஜோசியர் சொன்ன பரிகாரமும் அம்மாவை இங்க வரவழைக்கிறதுக்காக செல்வநாயகி செஞ்ச செட்டப். நீ அந்த ஜோசியரை நம்புற மாதிரி நான் இந்த ஜோசியரை நம்புறேன். என் வயித்துல கரு உருவான நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னது உண்மைன்னு நான் நம்புறேன். அத்தை ஏன் அனாவசியமா இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறாங்க? ஊர்ல அப்பா பார்த்த ஜோசியர் தான் கரெக்டா சொல்லிருக்காரு. இந்த ஜோசியர் கிட்ட அவங்க பணம் கொடுத்து சொல்லிருக்கலாம்ல. இப்படி ஏட்டிக்கு போட்டியாவே நீ பேசினாதான் எனக்கு கோவம் வருதுடி. அந்த கோவம் உனக்கு செல்வநாயகி மேல வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா. ஏய், ஒருத்தரால எத்தனை நாளைக்குடி நடிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சத்யா. அத்தை நடிக்கல, ரொம்ப உண்மையா சின்சியரா இருக்காங்க. உன்னால திருத்தவே முடியாதுக்கா. உனக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? ஆமாண்டி. அப்ப சரி, நாளைக்கு நம்ம அப்பா அம்மா இங்க வந்தா என்ன நடக்கும்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஏ என்னடி சொல்ற? நாளைக்கு காலையில உன் கண்ணு முன்னாடி அந்த செல்வநாயகி முகத்திரைய நான் கிழிச்சு காட்டுறேன்.